ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நவுன் வந்து ஒரு பெயர் சொல். நவுன்ன்றது ஒரு பெயர் சொல். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா ஒரு நேம், பர்சனுடைய நேமு, ஒரு பிளேஸோட நேமு, ஆர் ஒரு திங்கு, இல்லை ஒரு ஐடியா. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு இருக்குது. அப்போ டாகுன்றது ஒரு அனிமல் நேம் குறிக்கிறதுனால டாக் வந்து இங்கே நவுன். செகண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை இஸ் எ பிக் சிட்டி. அப்போது சென்னைன்றது வந்து இங்கே வந்து ஒரு நவுன். தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மியூசிக். மியூசிக்ன்றது வந்து ஒரு ஐடியா இல்லைனா திங்குன்னு கூட சொல்லலாம். நான் இசையை விரும்புகிறேன் அப்படின்னா இசை என்பது இங்கே ஒரு பெயர் சொல். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன சொன்னேன், நவுனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி வர்றது தான் வந்து ப்ரொனவுன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நேமை வந்து சென்டென்ஸில் பேசிகிட்டே இருக்கக்குள்ள நம்ம என்னென்னா தொடர்ந்து நேமே யூஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னா ஹீ ஷீ அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஷீ இஸ் மை சிஸ்டர். ஸோ வந்து ஷீன்றது வந்து ஒரு கேர்ளுக்கு பதிலாக கேர்ள் நேமுக்கு பதிலாக தான் நம்ம வந்து ஷீ யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அவள் என்பது வந்து பெயர் சொல்லுக்கு பதிலாக வருது. அதான் நவுனுக்கு பதிலாக இந்த ப்ரொனவுன் வந்து வருது. ஓகேவா. செகண்ட் பாருங்கள், தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அப்போ தேன்றது வந்து நிறையா பேர் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் நேமுக்கு பதிலாக என்னென்னா தே. இப்போ இல்லைன்னா ஒரு 2 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கு பதிலாக நம்ம தே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம்.